வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பர்ஃபெக்டாக ஒரு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அகலமான தட்டில் ஒரு துணியை விரித்து 1 கப்பு போல் கோதுமை மாவு எடுத்து இதை நல்லா ஒரு பொட்டலை மாதிரி கட்டிக்கலாம். இந்த கட்டின பொட்டலத்தை நல்லா இட்லி பானையில் கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் இட்லி தட்டை வச்சு இந்த பொட்டலத்தையும் அதில் வச்சு மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம், அதாவது கோதுமை வெந்து நல்ல ஒரு வாசனை வருங்க, அந்த வாசனை வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கோதுமை வெந்து வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா இறுகி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்போ நம்ம இதை ஒரு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சு நல்லா ஒரு தடவை தட்டி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பொலன்னு உதிர்ந்துடும். எகெயின் இதில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகள் போகிறதுக்காக இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 தடவை க்ரஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மாவு நல்லாவே சாஃப்டாக நமக்கு ஸ்மூத்தாக கிடச்சிரும். அரைஞ்சி நல்லா ஸ்மூத் டெக்ஸ்டரில் வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்த மாவில் கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அதோட கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கையில் கசக்கி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு 1/2 ஸ்பூன் போதும். கொஞ்சம் எள், அதோட கூடவே 1 ஸ்பூன் போல் ஓமம், இதையும் நல்லா கசக்கி இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவு எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பிசைகிற அளவுக்கு பதமாக முறுக்கு புழியறதுக்கும் பக்குவமாக இருக்கிற மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்துட்டு நமக்கு காயாமல் இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி, மேல் மாவு அப்போ தான் காயாமல் இருக்கும், எண்ணெயை ஊற்றி எகெயின் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு இந்த மாதிரி பெரட்டி எடுத்து ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். மாவு நல்லா காயாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்டார் அச்சில் குழாயில் போட்டு நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டார் அச்சு அப்படிங்கும்போது நம்ம ரிங் முறுக்காகவும் புழிஞ்சிக்கலாம், இல்லை நம்ம சுற்றி புழியும் போது 2 சுத்தோ 3 சுத்தோ நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை சின்ன சின்னதாகவும் மாற்றிக்கலாம், இல்லை பெரிய முறுக்கு வரைக்கும் நம்ம இதில் பிழிஞ்செடுக்கலாம். இப்போ கோதுமை மாவு நல்லா வெந்த மாவு அப்படிங்கிறதுனால நீங்கள் பிழியும்போது உங்களுக்கு விட்டு வராமல் ஒரே மாதிரி லைனாக நமக்கு கிடைக்கும். உடையாது, உதிராது, எதுவுமே பண்ணாது. ஏன்னா மாவு ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப 2 சுத்தோ 3 சுத்தோ இல்லை 4 சுத்தோ, அது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்து வச்சுட்டு, அதாவது ஒரு தடவை எண்ணெய் காய்ச்சலுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். மாவு அப்போ தான் காயாமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுற்றிட்டு நம்ம எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்குறோம், அது நல்லா காஞ்சிருக்கிற பட்சத்தில் இந்த மாவை ஒரு கரண்டியில் அப்படியே அலாக்காக எடுத்தோன்னாவே பர்ஃபெக்டாக நமக்கு அதில் வந்துடும். நமக்கு ஒன்றுமே ஆகாது, பர்ஃபெக்டாக வந்துடும். இதை எண்ணெயில் இப்படி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா முறுக்கையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எகெயின் திருப்பி போட்டு அதோட ஓசையெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டா ரொம்பவே பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக ஹெல்த்தியான கோதுமை முறுக்கு தயார். அரிசி ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி, இல்லை நாமளே ஆட்டி இந்தளவுக்கெல்லாம் கஷ்டப்படாமல் 1 டம்ளர் கோதுமை மாவு இருந்தால் ரொம்பவே பர்ஃபெக்டாக இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.